வெல்கம் டு இன்சைட் அண்ணனிங்க. நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு எஸ்கியூஎல் லாங்குவேஜை வச்சு ஒரு டேட்டா பேஸுக்குள்ளே இருக்கிற ஒரு டேபிள்குள்ளே எப்படி வேல்யூஸை இன்சர்ட் பண்ணலாங்கிறதாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்க, இதில் என்ன பண்ண போகிறோம்னா, இன்றைக்கி ஆல்ரெடி டேபிள் ஸ்ட்ரக்சர் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். சரிங்களா, போன வீடியோவில் நம்ம டேபிள் ஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணிட்டோம். அந்த டேபிள் ஸ்ட்ரக்சர் தான் இது. சப்போஸ் அந்த டேபிள் ஸ்ட்ரக்சர் எப்படி க்ரியேட் பண்ணுறதுங்கிறத நம்ம ஆடியன்ஸ் பார்க்கலன்னா, நான் அந்த மேலே அந்த வீடியோ லிங்க் கொடுக்குறேன். கட்டாயமாக அதை பார்த்துக்கிட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, இல்லை பார்க்கலன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோ போய் பாருங்கள். சரிங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு டேபிள் ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்குங்க. ஸ்டூடெண்ட் ஐடி ஃபஸ்ட் இருக்குது, ஸ்டூடெண்ட் நேம் இருக்குது, மார்க்ஸ் இருக்குது, கிரேட் இருக்குது. சரிங்களா, இது ஆல்ரெடி நம்ம கழிஞ்ச வீடியோவில் க்ரியேட் பண்ணிட்டோம் எஸ்கியூஎல் கோடை வச்சு. சரியா, இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அதே டேபிள் ஸ்ட்ரக்சருக்குள்ளே வேல்யூஸை உள்ளே இன்சர்ட் பண்ண போகிறோம் எஸ்கியூஎல் லாங்குவேஜ் வச்சு. அது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். சரிங்களா, இப்போ அந்த டேபிள் ஸ்ட்ரக்சரை நல்லா லுக் பண்ணி பாருங்கள். ஸ்டூடெண்ட் ஐடி இருக்குது, ஸ்டூடெண்ட் நேம் இருக்குது, மார்க்ஸ் இருக்குது, கிரேட் இருக்குது. ஓகேங்களா, இப்போ நம்ம இதுக்குள்ளே வேல்யூஸை இன்சர்ட் பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்ப்போம். நம்ம எஸ்கியூஎல் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் நான் எப்போவுமே சொல்கிறது தான் ஈஸியான லாங்குவேஜ். சரிங்களா, நம்ம இங்கிலீஷ் பேசுகிறது மாதிரி தான் அந்த லாங்குவேஜையும் நம்ம எழுத வேண்டியது வரும். ஓகேவா, இப்போ எப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்க போகிறோம், உள்ள வேல்யூஸை இன்சர்ட் பண்ண போகிறோம். அப்படி தானே பேசுவோம், நம்ம உள்ள வேல்யூஸை இன்சர்ட் பண்ணணும்னு. அப்போ அதே மாதிரி இன்சர்ட்னு டைப் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் டைப் இன்டூ, இன்சர்ட் இன்டூ, எதுக்குள்ளே இன்சர்ட் பண்ண போகிறோம், இன்டூ, அதனால் இன்டூ. ஓகேங்களா, இன்சர்ட் இன்டூ டேபிளுடைய பேர். இன்சர்ட் எந்த டேபிளுக்கும் நம்ம வேல்யூஸை இன்சர்ட் பண்ண போகிறோம். அப்போ மெக்கானிக்கல் டாட் ஸ்டூடெண்ட்ஸ். சரிங்களா, அப்போ இந்த மெக்கானிக்கல் டாட் ஸ்டூடெண்ட்ஸ்னால் மெக்கானிக்கலுங்கிறது ஸ்கீமா. சரிங்களா, மெக்கானிக்கல் டாட் ஸ்டூடெண்ட்ஸுங்கிறது டேபிள் பேர், மெக்கானிக்கலுங்கிறது ஸ்கீமா பேர். நான் எப்படி பார்க்குறேன் இங்கே பாருங்கள். நம்ம ஆல்ரெடி டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணியிருந்தோம், காலேஜுங்கிற டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணியிருந்தோம். அதில் ஒரே ஒரு ஸ்கீமா க்ரியேட் பண்ணியிருந்தோம், மெக்கானிக்கலுங்கிற ஸ்கீமா. இதில் எத்தனை ஸ்கீமாஸ் ஆனாலும் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். மெக்கானிக்கல் இருக்கலாம், சிஎஸ்சி இருக்கலாம், ட்ரிபிள்இ இருக்கலாம், அப்படி நிறைய டிபார்ட்மெண்ட்ஸை நீங்கள் ஸ்கீமாஸாக இங்கே க்ரியேட் பண்ணிக்கலாம். பக்கத்தில் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது மெக்கானிக்கலுங்கிற ஸ்கீமாக்குள்ளே நம்ம இந்த ஸ்டூடெண்ட்ஸ் டேபிளை க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ சிஎஸ்சின்னு ஒரு ஸ்கீமா இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்குள்ளேயும் ஸ்டூடெண்ட்ஸுங்கிற டேபிளை க்ரியேட் பண்ணியிருக்கலாம். சரிங்களா, அப்போ நம்ம இன்சர்ட் பண்ணக்கூடிய வேல்யூஸ் கரெக்டான ஸ்கீமாக்குள்ளே இருக்குது, கரெக்டான டேபிளுக்குள்ளே போகணும்னா கட்டாயமாக நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா ஸ்கீமா ஃப்ரெண்டில் மென்ஷன் பண்ணணும். சரிங்களா, அதனால மெக்கானிக்கல் டாட் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் மெக்கானிக்கல் டாட் ஸ்டூடெண்ட்ஸை நீங்கள் டைப் பண்ணாலே உங்களுக்கு அதில் இருக்கிறது டேபிள் ஒரு வேளை அதில் இருந்துச்சுன்னா கட்டாயமாக எங்கள் உங்களுக்கு ஷோ ஆகும். ஜஸ்ட் நீங்கள் என்ட்ரு மட்டும் கொடுத்தா போதும், அது தன்னாலே என்ட்ராயிடும். ஓகேங்களா, இப்போ மெக்கானிக்கல் டாட் ஸ்டூடெண்ட்ஸ்னு எப்போவுமே எழுதி பழகுங்க. சரிங்களா, அப்போது ஸ்கீமா ஃப்ரெண்டில் மென்ஷன் பண்ணியாச்சு, ஜஸ்ட் மெக்கானிக்கல் டாட் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா வேல்யூஸ். ஏன் வேல்யூஸ்னா உள்ள நம்ம வேல்யூஸை தான் இன்சர்ட் பண்ண போகிறோம். சரிங்களா, அப்போ அந்த மெக்கானிக்கல் டாட் ஸ்டூடெண்ட்ஸுக்குள்ளே வேல்யூஸை இன்சர்ட் பண்ணுங்கிறதுனால வேல்யூஸ் டைப் பண்ணிக்கோங்க. வேல்யூஸ் டைப் பண்ணிவிட்டு என்ன பண்ணிக்கோங்கன்னா ஒரு ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஒரு ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ தான் முக்கியங்க, இந்த வேல்யூஸ் உள்ள நீங்கள் உள்ளே என்ட்ரு பண்ண போகிறீங்க இல்லையா, இந்த வேல்யூஸோட ஆர்டர் ரொம்பவுமே முக்கியங்க. இப்போ இந்த டேபிள் ஸ்ட்ரக்சர் நல்லா கவனித்து பார்த்துக்கணும். நீங்கள் இந்த டேபிள் ஸ்ட்ரக்சர் அங்கே எந்த ஸ்ட்ரக்சரில் எந்த ஆர்டரில் இந்த டேபிள் ஸ்ட்ரக்சர் அங்கே சேவ் ஆகி இருக்கோ அதே ஆர்டரில் தான் நீங்கள் வேல்யூஸை உள்ளே டைப் பண்ணணும். ஓகேங்களா, நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் ஐடி உள்ளே இருக்குது இல்லையா, ஸ்டூடெண்ட் ஐடி உள்ளே இருக்குது. அப்போ ஸ்டூடெண்ட் ஐடி நான் 1ன்னு கொடுக்குறேன். ஸ்டூடெண்ட் ஐடி நம்ம இன்டிஜர் தான் டேட்டா டைப் கொடுத்துருக்கோம், அதனால 1 கொடுத்துருக்கேன். அதுக்கு அடுத்தது ஸ்டூடெண்டோட நேம். சரிங்களா, இதுவும் நல்லா கவனிச்சுக்கணும். ஒரு டெக்ஸ்ட்டை நீங்கள் உள்ளே என்ட்ரு பண்ண போகிறீங்கன்னா கட்டாயமாக சிங்கிள் கோட்ஸ்குள்ளே தான் போடணும். சரிங்களா, எந்த எஸ்கியூஎல் எங்கேயா இருந்தாலும் சரி தான், ஒரு டெக்ஸ்ட்டை நீங்கள் உள்ளே இன்சர்ட் பண்ண போகிறீங்கன்னா கட்டாயமாக நீங்கள் சிங்கிள் கோட்ஸுக்குள்ளே தான் போடணும். ஓகேவா, அப்போ சிங்கிள் கோட்ஸை ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். நேம் நான் என்ன கொடுக்குறேன்னா அருண்னு கொடுக்குறேன். சரிங்களா, அருண் கொடுத்துட்டு சிங்கிள் கோட்ஸை மறுபடியும் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, அதுவும் ரொம்ப முக்கியம். ஒரு வேல்யூ என்ட்ரு பண்ணோன்னா அடுத்த வேல்யூக்கு நம்ம கட்டாயமாக அடுத்த கமா போட்டு தான் அடுத்த வேல்யூக்கு போகணும். சரிங்களா, இப்போ அடுத்த வேல்யூ மார்க்ஸுக்கு நீங்கள் எந்த வித டபுள் கோட்ஸோ சிங்கிள் கோட்ஸோ போட வேண்டாம், ஜஸ்ட் மார்க்ஸை கூட என்ட்ரு பண்ணிக்கோங்க 85. இப்போ இந்த வேல்யூ முடிஞ்சோன்னா அடுத்ததும் கமா போட்டுட்டு அடுத்தது என்ன நம்ம இது பண்ணியிருக்கிறோம் வேணால் நம்ம டேபிள் போய் பார்த்துக்கலாம். அடுத்த கிரேட் இருக்கு இல்லையா, கிரேடை நம்ம பேக்கர் அதாவது டெக்ஸ்ட்டில் தான் கொடுத்துருந்தோம். அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா சிங்கிள் கோட்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ள கிரேடு கொடுத்துக்கலாம். ஏ கொடுக்க வேண்டாம், சரி பி கொடுப்போம். சரிங்களா, பி கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு சிங்கிள் கோட்ஸை மறுபடியும் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. எப்போவுமே சொல்லியிருக்கேன், எஸ்கியூஎல் ஒரு கோடு முடிஞ்சிடுச்சு கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா கடைசியில் செமிகோலனை போட்டு க்ளோஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா, புரிஞ்சிச்சா? இப்போ இது உங்களுக்கு பார்க்குறதும் கஷ்டமாக இருக்குன்னா 2 லைனில் கூட நீங்கள் எழுதிக்கலாம், அது பிரச்சனையே கிடையாது. இது பார்க்கும்போது கொஞ்சம் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. சரிங்களா, அவ்வளோதான். இப்போ
இது என்ன பண்ணிக்கோங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, எக்ஸிக்யூட் பண்ணால் இன்சர்ட் இன்ட்டு மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் இன்சர்ட் ஆகிடுச்சின்னு சொல்லுது. ஓகேங்களா, அப்போ இப்போ பார்க்கும்போது இங்கே உள்ளே இல்லை இல்லையா. அப்போ இதை என்ன பண்ணிக்கோங்கன்னா க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே ஸ்கீமா எடிட்டரில் வந்து ரீஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. எப்போவுமே சொல்லுது ரீஃப்ரெஷ் பண்ணிக்கணும். ரீஃப்ரெஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஸ்டூடெண்ட்ஸை கிளிக் பண்ணி ஓப்பன் டேட்டா எடிட்டருக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒரு பேர் வந்து உள்ளே இன்சர்ட் ஆகிருக்கிறதா காமிச்சிருக்காங்க. சரிங்களா, இது நம்ம ஈஸியாக வந்து ஒரு வேல்யூஸை என்ட்ரு பண்ணிட்டோம் இல்லையா. ஆனால் எப்போவுமே நீங்கள் இந்த மாதிரி வேல்யூஸை என்ட்ரு பண்ணுறது நல்லது கிடையாது. ஏன்னா நமக்கு இதில் ஒரு 4 வேல்யூஸ் தான் இருந்துச்சு. அதனால் நம்மளோட டேபிளுடைய ஆர்டர் நமக்கு தெரியும், நம்ம ஈஸியாக என்ட்ரு பண்ணிட்டோம். சரிங்களா, சப்போஸ் நிறைய டேபிள் காலம்ஸ் இருக்குதுன்னா அதுக்கு நீங்கள் இந்த மெத்தடை யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். சரிங்களா, கஷ்டம்னு சொல்லி யூஸ் பண்ணலாம், ஆனால் வேல்யூஸ் வந்து தப்பான இடத்துல போய் ஸ்டோர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சரிங்களா, அதை எப்படி தவிர்க்கலாம்னா இப்போ இன்சர்ட் கொடுத்துட்டு இருக்கு இல்லையா, இன்ட்டு மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ். சரிங்களா, கொடுத்துட்டு என்ன பண்ணிக்கணும்னா நமக்கு இதில் ஒரு ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்டூடெண்ட் ஐடி, அதாவது இந்த ஃபீல்டில், அதாவது இந்த டேபிளில் இருக்கிற எல்லா ஃபீல்டையுமே டைப் பண்ணுங்கள். சரிங்களா, டைப் பண்ணிவிட்டு ஸ்டூடெண்ட் நேம். ஓகேங்களா, ஸ்டூடெண்ட் நேம். அடுத்தது மறுபடியும் என்ன பண்ணிக்கலாம், மார்க்ஸ். அப்போ மார்க்ஸ் இங்கே வந்துடும். எல்லாமே நீங்கள் டைப் பண்ணும்போது ஃபீல்டு இருந்துச்சுன்னா இங்கே வந்துடும். சரிங்களா, நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணி கொடுத்தா கூட போதும், ஃபுல்லும் டைப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா, அடுத்தது மார்க்ஸுக்கு அடுத்தது கிரேட் இருக்காங்க இல்லையா. இப்படி இருக்கும்போது இப்படி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா இந்த டேபிள் இன்சர்ட் டேபிள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த டேபிள் ஸ்ட்ரக்சரை இங்கே டைப் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வேல்யூஸ் தாராளமாக உள்ளே என்ட்ரு பண்ணிக்கலாம். சரிங்களா, இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு 2 கொடுக்கலாம். ஸ்டூடெண்ட் ஐடி 2 கொடுக்குறோம். ரெண்டாவது பேர் என்ன கொடுக்கலாம், சிங்கிள் கோர்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு பிரியா கொடுக்கலாமா. ஓகே, பிரியா. ஓகே, பிரியா கொடுத்துட்டு அதுக்கு அடுத்தது மறுபடியும் ஒரு 90 மார்க் கொடுப்போம். உங்களுக்கு மார்க் 90 கொடுத்துரும். அடுத்த கம்மா கொடுத்துட்டு மறுபடியும் சிங்கிள் கோர்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரேடு வந்து ஒரு ஏ கொடுக்கலாம். சரிங்களா, கேபிட்டல் லெட்டர் ஏ. ஓகே, ஏ கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. எப்போவுமே நமக்கு கோடு முடியும் போது எண்டிங்கில் செமிகோலன் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இதை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம். எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு ஸ்டூடெண்ட்டை என்ன பண்ணிக்கோங்கன்னா க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ரீஃப்ரெஷ் ஒன்று கொடுத்துக்கோங்க. ரீஃப்ரெஷ் ஜாம் கொடுத்துட்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரியாவில் என்ட்ரு ஆகிட்டாங்க இல்லையா. பிரியாவில் என்ட்ரு ஆகிட்டாங்க. இப்போது இப்படி நீங்கள் ஒரு கோடிங் டைப் பண்ணீங்க, அதாவது வந்து இந்த வேல்யூஸுக்கு முன்னாடி இந்த டேபிளோட ஸ்ட்ரக்சரை ப்ராப்பராக கொடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற வேல்யூஸ் இந்த ஸ்ட்ரக்சரில் தான் அப்படி ஸ்டோர் ஆகுங்கிறது நமக்கு ஒரு டபுள் கன்ஃபர்மேஷன் நம்ம சொல்லிக்கலாம். சரிங்களா, ஏன்னா வந்து பெரிய காலம்ஸ் நிறைய காலம்ஸ் இருக்கும்போது நம்ம கொடுக்குற இந்த ஆர்டரில் கரெக்டாக கொடுக்குறோமாங்கிறது சின்ன சந்தேகம் வரலாம், இல்லைனா வந்து தவறாக போய் ஸ்டோர் ஆகலாம். சரிங்களா, இப்போ நீங்கள் இதில் டைப் பண்ணணும் வச்சுக்கோங்களேன். இதில் என்ன இன்னொரு கீ டிஃப்ரென்சஸ் என்னென்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் இதில் டைப் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வேல்யூஸை நீங்கள் ஆர்டராக தான் கொடுக்கணும். சரிங்களா, ஆர்டர் தவறுச்சுன்னா இப்போ நீங்கள் நல்லா பாருங்கள். நான் என்ன பண்ணுறேன்னா இந்த 85 இல்லையா, அந்த அருணை என்ன பண்ணுறேன், டெலீட் பண்ணுறேன். ஓகேவா, இப்போ இதில் ஒரு கமா ஓப்பன் பண்ணிவிட்டு ஓகேங்களா, இப்போ கமா ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன், அருணா டைப் பண்ணுறேன். ஓகேங்களா, இப்போ நான் அதில் அருணா டைப் பண்ணியாச்சு இல்லையா. இப்போ நம்ம வந்து ஆர்டரை மாற்றிட்டோம். டேபிளோட ஆர்டர் ஸ்டூடெண்ட் ஐடி, ஸ்டூடெண்ட் நேம், மார்க்ஸ், கிரேடுன்னு தான் இருக்குது. பட் நம்ம இதில் என்ன பண்ணிட்டோம்னா ஆர்டரை மாற்றிட்டோம் இல்லையா. ஃபஸ்ட்டு வந்து 85 கொடுத்துட்டோம். இப்போ நீங்கள் இந்த கோடை ஓரளவு ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா கட்டாயமாக ரன் ஆகாது. கீழே எரர் வந்துட்டு பார்த்தீங்களா, ஏன்னா டைப் இன்டிஜர். அதாவது இந்த எஸ்கியூவில் என்ன பண்ணோம்னா ஒவ்வொரு வேல்யூஸை போய் பேஸ்ட் பண்ணணும். நீங்கள் இப்படி கொடுக்கும்போது அதுக்கு ஊர் பேர் தெரியாது, இந்த வேல்யூஸ் எங்கே போட்டு பேஸ்ட் பண்ணணும். சரிங்களா, அப்போ ஊர் பேர் தெரியாத போது ஆர்டராகவே பேஸ்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் ஐடியில் 1 பேஸ்ட் ஆயிரும். ஓகேங்களா, 85 வேர் கேர்லேயும் பேஸ்ட் ஆயிரும். ஆனால் இந்த அருண் இருக்காங்கல்ல, இந்த அருணை கொண்டு எங்கே பேஸ்ட் பண்ண பார்க்கணும்னா அதாவது மார்க்ஸில் பேஸ்ட் பண்ண பார்க்கும். மார்க்ஸில் நம்ம என்ன கொடுத்துருக்கோம், இன்டிஜர் கொடுத்துருக்கோம் இல்லையா. இப்போ அந்த இன்டிஜர் அந்த அருணை கொண்டு பேஸ்ட் ஆக்கும்போது அங்கே இன்டிஜர்னு அந்த டேட்டா பேஸ் உங்களுக்கு ஆன்சர் பண்ணும்போது இது கட்டாயமாக எரர் வந்துடும். அப்போ இந்த டேட்டா டெக்ஸ்ட்டில் இருக்குது, அது இன்டிஜரில் இருக்குது, அப்போ இடிச்சு எரர் வந்துடும். சரிங்களா, அதுதான் டைப் இன்டிஜர்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா, அருண் இன்டிஜர் இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அப்படி ஆர்டர் மாற்றி கொடுக்கும்போது உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். ஓகேங்களா, அப்போ இங்கே ஆர்டர் மாற்றி நான் கொடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா இங்கே நீங்கள் ஆர்டர் மாற்றி கொடுக்கலாம். சரிங்களா, இங்கே வந்து ஆர்டர் மாற்றி நீங்கள் கொடுக்கலாம். ஆனால் வந்து இங்கே என்ன ஆர்டர் மாற்றுறீங்களோ அதே மாதிரி இங்கேயும் மாற்றணும். சரிங்களா, இப்போ நான் இங்கே ஆர்டர் மாற்றி கொடுக்குறேனே. இப்போ பிரியா வந்து என்ன பண்ணுறேன், இங்கே பண்ணுறேன். ஓகேங்களா, பண்ணிவிட்டு இங்கே ஒரு கமா ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ பிரியான்னு நான் ஆர்டர் மாற்றுறேன், அந்த டேபிளோட ஆர்டரை மாற்றுறேன். சரிங்களா, இப்போ நான் இங்கே ஆர்டர் மாற்றிட்டேன். இப்போ நான் இதை என்ட்ரு பண்ணேன்னா என்ன ஆகும்னு பாருங்களேன்.
உங்களுக்கு இதுவும் எரர் தான் வரும். ஆனால் நீங்கள் இங்கே ஆர்டர் மாற்றுங்கன்னீங்கன்னா இங்கே ஆர்டர் கொடுத்துருக்கீங்க இல்லையா ஸ்டூடெண்ட் ஐடி ஆர்டரு, இதே மாற்றிக்கலாம். இதை மாற்றினீங்கன்னா கட்டாயமாக ஆர்டர் மாற்றி கொடுக்கலாம். இப்போ இதை நான் மாற்றுறேங்க, ஸ்டூடெண்ட் நேமு. ஓகேங்களா, இப்போ நான் இதில் காமா ஓப்பன் பண்ணி என்ன பண்ணுறேன்னா ஸ்டூடெண்ட் நேமை பேஸ்ட் பண்ணுறேன், ஸ்டூடெண்ட்டு நேம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே இருக்கிற ஆர்டரும் சேம் இல்லையா, நல்லா பாருங்கள். ஸ்டூடெண்ட் ஐடி மார்க்ஸு 90 மார்க்ஸு, ஸ்டூடெண்ட் நேம் பிரியா, கிரேடு ஏ. அப்போ வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா, அதாவது டேபிளோட ஸ்ட்ரக்சர் இப்படி இல்லை, டேபிளோட ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்குது. ஆனால் நான் இங்கே கொலாப்ஸ் பண்ணி தான் கொடுத்துருக்குறேன். பட் என்ன பண்ணியிருக்கிறேன், இங்கே இருக்கிற ஆர்டரும் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்குறேன். இப்போ நம்ம இந்த வேல்யூஸ் ரன் பண்ணும்போது கட்டாயமாக கோட் ரன் ஆகும். சரிங்களா, ஏன் ரன் ஆகும்னா நமக்கு இங்கே இருக்கிற ஆர்டரும் ஊர் பேர் கொடுத்துட்டோம். பிரியாவை கொண்டு நீ மார்க்ஸில் பேஸ் பண்ணனா பிரியாவை கொண்டு ஸ்டூடெண்ட் நேமில் பேஸ் பண்ணால் போதும், நமக்கு ஊர் பேர் கொடுத்துட்டோம் எஸ்கியூஎலுக்கு. அப்போது அங்கே டேபிள் ஸ்ட்ரக்சர் என்னதான் இருந்தாலும் இங்கே நீங்கள் என்ன ஃபீல்டுக்கு நேராக இந்த வேல்யூஸை கொடுத்துருக்கீங்களோ அந்த ஃபீல்டில் டேரெக்டாக கொண்டு பேஸ்ட் பண்ணிடும். இப்போ நீங்கள் பாருங்கள், ஒரு நிமிஷம், இது வந்து ரீஃப்ரெஷ் பண்ணல, ரீஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ரீஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ஸ்டூடெண்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னொரு பிரியா பேஸ்ட் ஆகிருக்கும். ஏன் நம்ம பண்ணிட்டோம், இங்கே வந்து நம்மளால் கொலாப்ஸ் பண்ணி கூட கொடுக்க முடியும். கொலாப்ஸ் பண்ணி கொடுத்தாலும் இங்கே பார்த்தீங்களா பிரியா கரெக்டாக ஸ்டூடெண்ட் நேம் செகண்ட் காலத்தில் தான் வந்து பேஸ்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா, அப்போது வந்து நம்ம இந்த கோடிங் கொடுக்கும்போது இது ஏன் யூஸ் பண்ணுறோம், இந்த காலம் நேம் ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். சரிங்களா, இப்போ இன்னொரு விஷயம், இன்னொரு தப்பு நிறைய பேர் பண்ணுவாங்க. சரிங்களா, இப்போ இந்த ஏ கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், கிரேடு கொடுக்கல, பிரியாக்கு கிரேடு கொடுக்கலங்க, இப்படி நான் ரன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், கட்டாயமாக எரர் வரும். ஏன்னா இன்சர்ட் ஹேஸ் மோர் டார்கெட் காலம்ஸ் தென் எக்ஸ்பிரஷன். சரிங்களா, காலம்ஸ் நீங்கள் 4 கொடுத்துருக்கீங்க, வேல்யூஸ் 3 தான் கொடுத்துருக்கீங்க. சரிங்களா, அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க, வேல்யூஸ் 3 தான் கொடுத்துருக்கீங்க, பட் காலம்ஸ் 4 கொடுத்துருக்கீங்க. இங்கே நீங்கள் 3 வேல்யூஸ் கொடுத்தீங்கன்னா இங்கே நீங்கள் என்ன தான் பண்ணணும், 3 வேல்யூஸ் தான் கொடுக்கணும். அப்போ கிரேட் இல்லைனா கிரேடை இங்கே இருந்தும் நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா டிலீட் பண்ணிக்கணும். ஓகேங்களா, இப்போ நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா கட்டாயமாக எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ நீங்கள் இதை ஸ்டூடெண்ட்ஸை டிலீட் பண்ணிவிட்டு என்ன பண்ணிக்கோங்கன்னா ஒருக்கா கூட ரீஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. எப்போவுமே ரீஃப்ரெஷ் பண்ண வேண்டியது அவசியம். சரிங்களா, ரீஃப்ரெஷ் பண்ணிவிட்டு டேட்டா எடிட்டரை பற்றி பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு இங்கே கிரேடில் நல்லுன்னு கொடுத்துட்டாங்க, ஏன்னா நம்ம வேல்யூஸ் கொடுக்கல. சரிங்களா, கிரேடுக்கு வேல்யூஸ் கொடுக்கல. ஓகேங்களா, அப்போ உங்களுக்கு உள்ளே இன்சர்ட் ஆகும். சரிங்களா, அப்போ இங்கே இன்சர்ட் ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா ஓகேவா, இப்போ நான் வந்து பிஏ எடுத்துட்டேன். இப்போ நான் இதை மறுபடியும் உள்ளே இன்சர்ட் பண்ணுறேன். இன்சர்ட் ஆகலை, ஏன்னா வந்து நம்ம வந்து ஆர்டர் மாற்றி கொடுத்துருக்கோம். சரிங்களா, ஆர்டரை மாற்றி கொடுத்துருக்கோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, சரி இப்போ வந்து ரெண்டாவது அருண் தானே, இப்போ என்ன பண்ணுறேன்னா அருண்னு கொடுக்குறேன். அருண் கொடுத்து சிங்கிள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணுறேன். சரிங்களா, இப்போ நான் வந்து மறுபடியும் என்ன பண்ணுறேன், இதை இன்சர்ட் பண்ணுறேன். ஆர்டர் பக்காவாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் ஐடி அருண், இது இன்சர்ட் ஆகிடுச்சு இல்லையா, இது இன்சர்ட் ஆகிடுச்சு. என்ன பாருங்கள், இப்போ நான் இதை உங்களுக்கு ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு காமிச்சு தரேன். ஓகேங்களா, ஓப்பன் எடிட் எடுத்து பார்த்தீங்கன்னா அருண் உள்ள இன்சர்ட் ஆகிட்டாங்க. அருணில் நம்ம மார்க்கும் கொடுக்கல, கிரேடும் கொடுக்கல. பட் உங்களுக்கு இன்னொரு டவுட் வரலாம், நமக்கு இதில் வந்து காலமும் நம்ம மென்ஷன் பண்ணல, பட் 2 வேல்யூஸ் தான் கொடுத்துருக்கோம். பட் அது ஆர்டராக கொண்டு பேஸ்ட் பண்ணுது. சில டேட்டா பேஸில் இது எரர் வரும். கட்டாயமாக நான் இப்போ கொடுத்துருக்க கோட் இருக்கு இல்லையா, இப்போ நான் வேலண்டினா ஸ்டுடியோ யூஸ் பண்ணுறேன், இங்கே எரர் வரல, பேஸ்ட் பண்ணிட்டுச்சு. ஓகேங்களா, ஆனால் சில டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தில் கட்டாயமாக இந்த கோட் எரர் வரும். ஏன்னா ஒரு டேட்டாஸுக்கு நீங்கள் ஊர் பேர் கொடுக்கல, அதாவது டேபிள் காலம் கொடுக்கல, காலம் நேம் நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணாமல் இப்படி 2 வேல்யூஸ், இந்த டேபிளில் 4 வேல்யூஸ் இருக்குது, 4 காலம் இருக்குது, பட் நீங்கள் 2 வேல்யூஸ் தான் கொடுக்குறீங்கன்னா கட்டாயமாக சில டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட்டில் எரர் வரும். பட் சில டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட்டில் நீங்கள் கரெக்டான வரிசையில் கொடுத்துருந்தீங்க, கரெக்டான ஆர்டரில் கொடுத்துருந்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிக்கோன்னா பேஸ்ட் பண்ணிக்கும். சரிங்களா, நமக்கு வந்து சிங்கிள் வேல்யூஸாக நம்ம என்டர் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, நமக்கு வந்து மொத்தமாக பல்காக கொஞ்சம் வேல்யூஸை இன்சர்ட் பண்ணலான்னா எப்படி இன்சர்ட் பண்ணலான்னா இதே மாதிரி சிம்பிள் தாங்க இன்சர்ட், இதே சேம் ப்ரொசீஜர் தான், வேறு ஒரு இதுவும் இல்லை. நான் பல்காக உள்ள வேல்யூஸை இன்சர்ட் பண்ணுவோம், அவ்வளோதான். மெக்கானிக்கல் டாட் ஸ்டூடெண்ட்ஸு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க, ஸ்டூடெண்ட்டு ஐடி கமா ஸ்டூடெண்ட் நேம் வரிசையாக தான் டைப் பண்ணிக்கணும், நல்லா சொல்லிட்டேன். ஓகேங்களா, வரிசையாக டைப் பண்ணலன்னா இங்கே வேல்யூஸை நீங்கள் மாற்றிக்கணும். ஓகேங்களா, அவ்வளோதான். ஸ்டூடெண்ட் நேமு மார்க்ஸு கிரேடு. சரிங்களா, கிரேடு. ஓகேவா, பண்ணிவிட்டு இப்போ நம்ம இங்கே வேல்யூஸும் டைப் பண்ணிக்கணும். வேல்யூஸும் டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்மளுடைய வேல்யூஸை நீங்கள் எங்கேயாவது காப்பி பண்ணி பேஸ்ட் கூட பண்ணிக்கலாம். இப்போ நான் பேஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள், ஒரு 3 வேல்யூஸை பேஸ்ட் பண்ணுறேன். ஆனால் நீங்கள் பேஸ்ட் பண்ணும்போது நீங்கள் ChatGPTயிலிருந்து டேட்டாஸை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஆனால் எங்கேருந்து டேட்டாஸை நீங்கள் எடுத்தாலுமே ஒரு டேட்டாவை இங்கே கோடிங்லாம் டைப் பண்ண முடியாதுங்க, அதுக்குள்ள டைமிங்லாம் கிடையாது. சரிங்களா, எப்போவுமே நிறைய பல்க் டேட்டாஸ்லாம் நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறது மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, அப்போ நான் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். பட் அந்த வேல்யூஸோட ஃபார்மேட் கரெக்டாக இருக்கணும்.
இப்போ நீங்கள் பாருங்கள் இந்த வேல்யூஸ்லாம் நம்ம ப்ராக்கெட் இங்கேயே மாதிரி தான் ஓப்பன் பண்ணுறோம். உள்ள ஒரு ஸ்டூடெண்ட் ஐடி எழுதுகிறோம், பேர் எழுதுகிறோம், மார்க்ஸ் எழுதுகிறோம், கிரேட் எழுதுகிறோம். ஓகேங்களா? கிரேடு இங்கே 2 நம்பர் கொடுத்துருக்கோம். நமக்கு A+ இல்லை, A மட்டும் கொடுத்தா போதும். சரியா? கொடுத்துட்டு இப்போ A கொடுத்துருக்கோம் இல்லையா? ஒரு வேல்யூ முடிஞ்சிடுச்சு. இப்போ அடுத்தது ஒரு வேல்யூ முடிஞ்சிட்டுனா அடுத்து ஒரு கமா போட்டு ஓப்பன் பண்ணிக்கணும். ஒரு கமா கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி அடுத்த ஸ்டூடெண்டோடைய டீட்டெயில்ஸ் எழுதணும். அடுத்தது அதே ஸ்டூடெண்டோடைய டீட்டெயில்ஸ் முடிஞ்சிடுச்சுன்னா அடுத்த ஒரு கமா, அதே மாதிரி டீட்டெயில்ஸ், இப்படி கமா டீட்டெயில்ஸ் தான் வேல்யூஸ் போய்கிட்டே இருக்கணும். சரிங்களா? இப்படி எத்தனை வேல்யூஸ் வேணாலும் நீங்கள் உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கடைசி முடியும் போது ஒரு செமிகோலனை போட்டு முடிச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இதை நம்ம இதை உள்ள இன்சர்ட் பண்ணி பார்க்கலாம். எக்ஸிக்யூட் கொடுத்தீங்கன்னா உள்ள தாராளமாக இன்சர்ட் ஆகிடுச்சு. சரிங்களா? அப்போ நம்ம இந்த ஸ்டூடெண்ட்ஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணிக்கலாம்னா ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நிறைய வேல்யூஸ் உள்ள என்ட்ரு ஆகிடுச்சு இல்லையா? இப்போ ஆர்ஒன்ங்கிறது நம்ம நல் வேல்யூஸ் என்ட்ரு பண்ணோம். ஓகே, அதெல்லாம் பெஸ்ட்டு தாங்க. ஓகேங்களா? அப்போது இந்த வீடியோவில் நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். அதாவது ஒரு வேல்யூஸ் எப்படி இன்சர்ட் பண்ணலாம், அந்த இன்சர்ட் பண்ணும்போது ஏதாவது பிரச்சனைகள் எரர் வந்துச்சுன்னா எப்படி சால்வ் பண்ணலாங்கிறது எல்லாமே கம்ப்ளீட்டாக அந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இனியும் மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கட்டாயமாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோஸை நம்ம சீரியஸாக போட போகிறோம். அடுத்தடுத்த வீடியோஸ் இதோடைய தொடர்ச்சியாக தான் இருக்கும். சரிங்களா? அப்போ தொடர்ச்சியாக வரும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேங்களா? நன்றி.